கேட்க வழங்குகிறார் மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நேர்முக உதவியாளர் டி. ராஜபிரபா அவர்கள். சிரிப்பவர்கள் பெரும்பாலும் வயதாக மாட்டார்கள் என்றார் பெஞ்சமின் பிராங்க்லின். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பது பழமொழி. அதனால்தான் வாழ்நாளில் இதுவரை சிரித்தே இராத 60களை கடந்த பலரும் தங்களை என்றும் இளமையாக காட்டிக்கொள்ள வேண்டும், நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக சென்னை போன்ற பெருநகரங்களில் இருப்பவர்கள் பல்லாயிரங்களை கட்டினமாக செலுத்தி நகைப்பது எப்படி என்ற பயிற்சியினை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். மெரினா கடற்கரையில் காலை நேர நடைப்பயிற்சியில் இந்த காட்சிகளை காணலாம். புன்னகை என்பது நமக்கு இறைவன் கொடுத்த வரம். அது நம் எல்லோருள்ளும் இருக்கிறது. இதழ்கள் விரித்து சிரிக்கும் போது அப்போதே வளர்ந்த மலர் போல் முகம் பிரகாசம் அடையும். எதிரில் இருப்போரை நம்மோடு எளிதில் நட்பு கொள்ள தூண்டும். அதிலும் கள்ளமில்லா குழந்தையின் சிரிப்பு காண்போரின் கண்களை குளுமைப்படுத்தி குதூகலிக்க வைக்கும். குழந்தைகள் வளர வளர அசட்டுச் சிரிப்பு, ஆணவச் சிரிப்பு, ஏளனச் சிரிப்பு, சாகச சிரிப்பு, நையாண்டு சிரிப்பு என வயதிற்கேற்ப சிரிப்பின் வகைப்பாடுகளும் மாறிவிடுகின்றன. மற்றவர்களை மட்டம் தட்டி அவர்களின் சின்ன சின்ன குறைகளை பெரிதுபடுத்தி காட்டி கைகொட்டி சிரிக்கும் சிரிப்பு என்பது வலிமிகுந்த செயலாகும். சிலரின் கோமாளித்தனமான செயல்கள் கண்டு சிரிக்கவும் முடியாமல் தடுக்கவும் முடியாமல் உள்ளுக்குள் அடக்கி வைப்பது என்பது கொடுமையிலும் கொடுமை. எப்படி கள்ளமில்லா குழந்தையின் சிரிப்பு பேரழகோ அத்தனை அழகு பொக்கை வாய் மலர சிரிக்கும் வயது வந்த குழந்தைகளின் சிரிப்பும். இருவரின் சிரிப்பில் வஞ்சம் இருக்காது, ஏளனம் இருக்காது, யதார்த்தமே நிறைந்திருக்கும். ஒரு நாள் பேருந்தில் மதுரையிலிருந்து தேனிக்கு பயணித்துக் கொண்டிருந்தேன். என் அருகில் 70களை கடந்த பாட்டி ஒருவர் அமர்ந்திருந்தார். ஏறியதிலிருந்தே அவரது கழுத்து, காது, கைகளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆரம், இரட்டை வடம், அட்டிகை, கெட்டிச் செயின், காதில் 5 வகையான தோடுகள், பெரிய பெரிய வளையல்கள் என அணிந்திருந்தார் அந்த பாட்டி. என்ன பாட்டி, இம்புட்டு நகை போட்டுட்டு போறீங்களே, பயமா இல்லையா என கேட்கவும், அட என்னத்துக்கு பயம், காட்டுல வேலை செஞ்சு வைரம் பாஞ்ச உடம்பு, உழைச்சு சம்பாதிச்சது, அவ்வளவு சீக்கிரம் நம்ம கையை விட்டு போகாது என்றவரிடம், நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க என்றேன் சிரித்துக்கொண்டே. பல்லில்லா பாட்டி வெங்கல சத்தம் போல் கடகடவன சிரித்துவிட்டு, நாளைக்கு என் மகன் பிள்ளைக்கு காது குத்து, அதுதான் தாயி, எல்லா நகையும் அள்ளி போட்டுட்டு வந்துட்டேன், எல்லாம் எனக்கு பின்னாடி என் பேர பிள்ளைகளுக்குத்தான் என்றார். சரி பாட்டி, இந்த பேத்திக்கும் ஒரு சங்கிலி தருவீங்களா என்றேன். அட எடுத்துக்க தாயி என்று கூறிக்கொண்டே தன் கழுத்தில் கிடந்த சங்கிலியை கலட்டப் போனவரின் வெள்ளை மனதின் சிரிப்பொலி இன்றும் என்னுள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. விசேஷத்துக்கு நீ கட்டாயம் வரணும் என்று கட்டளையிட்டும் சென்றார். இவ்வாறாக ஒருவரின் சிரிப்பு மற்றவரின் மனத்தில் ஆரோக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். புன்னகை அது இலவசமான சிகிச்சை என்கிறார் டக்ளஸ் ஹார்டன். மனம் விட்டு சிரிக்கின்ற பழக்கம் மருத்துவருக்கு நாம் செலுத்த வேண்டிய பணத்தை குறைத்து வாழ்நாளை நீட்டிக்க செய்கிறது. மகிழ்ச்சியாக இருந்தால்தானே சிரிக்க முடியும். பணப்பற்றாக்குறை, வறுமை, சோகம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையில் நான் எங்கு சென்று மகிழ்ச்சியை தேடுவது என்கின்ற கேள்வி நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. இன்று பலரும் மகிழ்ச்சி என்பது பணத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்றுதான் தெரியவில்லை. இன்று வீதிதோறும் வீடுகளை விட அதிகமான மருத்துவமனைகள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தால், மனிதன் சிரிக்க மறந்து தன்னைத்தானே அவன் நோயாளியாக நினைத்து கொண்டு வலம் வருவதுதான். இந்த அவல நிலையை ஒரு கவிஞராக புன்னகை மறந்த மனிதர்களால் பல்கி பெருகும் நோய்கள் மருந்துக்கு கிடைக்கிறது வாழ்வு என்று கவிதை நூலில் பதிவு செய்திருக்கிறேன். இன்று கவலையை மறக்க பல வழிகளை நாடுகிறார்கள். உடல் நலம் கெட்டு மனநலம் கெட்டு போகிறார்கள். ஆனால் கவலையை மறக்க சிரிப்பு ஒன்றை மிகச்சிறந்த மருந்து என்று உளவியல் மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சிரிப்பை நாம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உணவைப் போல், உடற்பயிற்சியைப் போல் வாழ்க்கை பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தினமும் நம் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் சிரித்து பேசும்போது நம்முடைய கவலைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும். இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நேர்முக உதவியாளர் டி. ராஜபிரபா அவர்கள்.